நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் லொக்கேஷன். தம்பி அப்படியே சிரிச்சுட்டு போகிறான். லொக்கேஷன் தெரிஞ்சிருக்குன்னு உடனே ரோஜ் பூங்கா தான் வந்திருக்கோம். ரோஜ் பூங்காவில் வந்து பாறைக்குட்டி அடிக்குது. அதில் வந்து இறால் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். உள்ளே போட்டு பார்க்க போகிறோம். அது எப்படி மீன் கடிக்குதா இல்லையா அப்படிங்கிற பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்கள், இன்றைக்கி வந்து முள் கட்டுறதை நாங்கள் சொல்லித்தரோம். தெரியாத நண்பர் தெரிஞ்சுக்கோங்க. பார்த்துட்டேன், மடிச்சாச்சு. ஒரு மடிப்பு மடிச்சிருக்காங்க. ஓகே, மடிச்சுட்டு கட்டை சுற்றுங்க. ஓகே. ஒரு இதில் மடிச்சு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அது உள்ளே ஓடி எடுக்காங்க. எடுத்துட்டு அப்படி இழுத்துருவாங்க. அவ்வளோதான். அப்படிதான் இன்னும் கடிச்சு இறுக்கிடுவாங்க. அவங்க ரெண்டு பிடிச்சிட்டு இருக்கணும்னா முடிஞ்சுது. நல்லா கடிச்சு இறுக்கிட்டாங்க பாருங்க. அவ்வளோதான். இது வந்து பொடி முள், லைன் பரிசு. அதனால் நாட்டு வந்து உங்களுக்கு ஒரு கட்டியாக தெரியுது. இல்லைனா கரெக்டாக இருக்கும். ஓகே, இனிமேல் தூண்டி போட்டு பார்த்துருவோம். நாங்கள் உயிரால் பிடிச்சி வந்திருக்கோம். என்னடா உயிரால் நீங்கள் செத்து போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. அது உயிரோடு தான் இருக்குது. போட்டாச்சு. அப்படியே உள்ள இறக்கிற வேண்டியதான். மீன் அடித்தா பார்த்துரும். அண்ணனுக்கு ஒன்று மாட்டிட்டு ஒரு மீன், முதல் மீன் போனி. இந்த வருது பாருங்கோ, பாறை பாறை. முதல் மீன் இப்போ தான் அடிச்சிருக்கோம். நம்ம டெய்லர் அண்ணனும் நம்ம கூட 3-4 நாளாக பயணம் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் மொதல் மீனை பிடிச்சிருக்காங்க. இல்லை இப்போ சைஸாகவே இருக்குது, பரவாயில்ல. இன்னும் அந்த பசுப்பாலத்துக்கு போய் போடணும். இதில் கொஞ்சம் நேரம் போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் மீன் கடி இல்லைன்னா நாங்கள் அங்கிட்டு போயிடுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்பி நாங்கள் போட்டுட்ருக்குறோம். ஆனால் முழுசாகவே முழுங்கிட்டு நாங்கள் போட்டிருக்கிற ஆள் வந்து பொடி ராடு. நல்ல ஊக்கப்பு, வசமான ஊக்கப்பு. முள் எங்கே நிற்க பாருங்க, நல்ல அடியடி இருக்கு. சரி, அடுத்து நம்ம நண்பர்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேறு யாருக்காவது எதாவது அடிக்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பிடித்து விட்டார், வந்து கொண்டிருக்கிறது. வாடா 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 செப்ளி. இல்லை, உனக்கு எப்போ மீன் கடிக்காத, எப்படி கடிச்சிது? அதான் தெரியல. அதானே பார்த்தேன். ஆமாம், பசுப்பாலத்தில் மொதல் பண்ணி போட்டான். அங்கே அவங்க போட்டாங்க. என்ன கதைன்னு தெரியலையே. செப்ளி குட்டி. செப்ளி குட்டி. அப்போ ரிலீஸ் பண்ணிக்கிறியா? வீட்டில் அடுப்பு சட்டிலையா? அதானே பார்த்தேன். நல்லா எடுத்துருக்கேன். குண்டு போட்டிருக்கியோ? ஆமாம். இந்த பையன் குண்டு போட்டு பிடிக்கிறான். நம்ம குண்டு இல்லாமல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். குண்டுனா வெயிட்டு. நீங்கள் கொடுவா பிடிக்கிங்க, நான் வந்து ஏதாவது சின்ன சின்ன மீனாக பிடிச்சி நம்ம சிந்தினது செதறினது பிடிக்க, அப்படி தானே? ஆமாம். சரி ரைட், ஓகே. தம்பி இந்த பக்கம் ஒரு ஆள் போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது கடிக்குதான்னு பார்ப்போம். அடுத்த ஒரு மீன் அடிச்சுட்டு என்ன மீன் பார்ப்போம். ஏடா டார் பண்ண வரான். டார் பண்ண தூக்கியாச்சு. இந்த பக்கம் வாடா. டார் பண்ண தெரியாது. நல்லா பாருங்க, இதான் டார் பண்ணா. இது வந்து ராக். என்ன அவ்வளோதான். இந்த மீன் பேர் ராக்கைன்னு சொல்லுவாங்க. ராக்கை மீன் சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் வந்து டார்பன். சரிங்களா? சைஸை பார்த்தீங்களா? ஒரு 300 கிராம் இருக்கும். முள் அதிகமாக உள்ள மீன். முள் அதிகமாக இருக்கும், ஆனால் நல்ல மீன் தான். கடல் மீனில் எல்லாமே நல்ல மீன் தான். சரிங்களா? தைரியமாக வாங்கி சாப்பிடுங்க. நம்ம அண்ணனுக்கு அடுத்த ஒரு ராக்கை தான் அவ்வளோவா இறங்கியிருக்கான் போலைய. ரோஜுமாவில் ஒரு பாறை அடிச்சாப்புல, அடுத்த ஒரு ராக்கை. சரி, அடுத்து எதாவது அடிக்கான்னு பார்ப்போம். மீன் பிடித்து விட்டார் சபிக்கியில். இல்ல வரட்டும்ல. அந்த வந்து கொண்டிருக்கிறது. அவன் மேலே கிளப்பு. தெரிய மாட்டிக்கான். தெரியுறான். சபிக்கியில் மீன் எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க. பாலத்துக்கு மேலே இருந்து, தேனியிலிருந்து.
தூக்கு 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 சைஸாக இருக்குது தூக்கல கொண்டுட்டாயா ஒரே ஒரு பாரு இந்தா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தேன்னா உள்ள விழுந்துருக்குமே நீ லாரியில் ஊக்க போட்டுறாதுல ஐயோ நீ யாருக்கு அதில் கொழுவ போகிறானோ தெரியலையே சபிக்கையில் பாறை இல்லை என்ன சரி இந்தா அடுத்து ஒரு மீன் வந்துருச்சு அப்பா டெய்லர் என்ன இன்னைக்கு 3 மீன் கரை ஏற்றிட்டாங்களப்பா 2 பாறை ஒரு டார்பன் ஆமாம் வெற்றிகரமாக 3 மீன் ஆமாம் 3 நாள் படம் எடுத்து 3 மீன் பிடிச்சிருக்காங்க என்ன அடுத்த மீன் ஏதாவது பிடிக்காங்கன்னு பார்ப்போம் சரி எடுங்க மீன் எடுங்க எப்படி இன்னைக்கு ஏதாவது கறிக்கா தேரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இதே வேகத்தில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா கறிக்கு தேறிடும் குழம்பைக்கு கொண்டு போயிடுவாங்க விளம்பர தருவாயில் அக்கா ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க என்ன மீன் அப்படின்னா ஒரு புதுமையான மீன் பொட்டிக்கீழி இவ்வளோ நேரம் பிடிக்காத ரகமாக பிடிச்சிருக்காங்க நம்ம 4 மணிக்கு ஆரம்பித்த அந்த பயணம் இன்னும் முடியல இறாலை பிடிச்சிட்டு வந்து திருப்பி அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு ரெடி ஆகிட்டோம் அவங்க எல்லோரும் ஊருக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகிறாங்க சரி நம்ம ஒன்று கொஞ்சம் போட்டு பார்ப்போம் என்ன கிடைக்குன்ட்டு ஓகே நல்லா முடிக்கிட்டா நல்லா முடிக்கிட்டு அதான் மீன் வந்துட்டு போல 3 மீன் விட்டுருக்காங்க அண்ணனுக்கு விழுந்துட்டா தட்டில கலவா பண்டாரியா ஆனால் இன்னைக்கு மீன் அடிச்சுது நிறைய மிஸ்ஸு தான் அதிகம் என்னன்னு தெரியல சின்ன இறால் தான் போட்டோம் ஆனால் பாறை இல்லை பாறை அங்கே கிடந்து உலக்குன்னு உலகுச்சு ஆனால் மீன் பிடிக்க முடியல நாங்கள் பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே காட்டுறோம் எவ்வளோ பிடிச்சிருக்கோன்ட்டு ஆனால் முக்கியமானது ஒன்று பிடிச்சிருக்கோம் அதை எல்லாத்தையும் பாருங்கள் நீங்களே பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம மேனேஜரு நான் செல்வண்ணன் இன்னும் 2-3 நண்பர்கள் நிறைய பேர் தூண்டி போட்டோம் அவ்வளோ பேரும் கிளம்பிட்டாங்க இப்போ நாங்கள் பிடிச்ச மீன் மட்டும் காட்டுறோங்க பாருங்கள் ஒரு டாட்பன் ஒரு 3 பாறை ஒரு செப்புளி ஒரு பொட்டிக்கிளி இவ்வளோதான் மீன் இன்னொரு மீன் இது இருக்குது இதில் கட்டுறேன் மீன் இங்கே இருக்கு பாருங்கள் இவ்வளோ இறால் பிடிச்சிருக்கிறோம் உயிரோடு இருக்குது இறால் இத்தனைக்கும் சொல்லுதுங்களா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ இறால் பிடிச்சிருக்கோம் இவ்வளோ இறால் எங்கே பிடிச்சிங்க அப்படிங்கிற கேள்வி மட்டும் கேட்டுறாதீங்க சரிங்களா நிறைய நண்பர்கள் கேட்கிங்க நான் ஷேர் பண்ணுறதுல குறைஞ்சிட மாட்டேன் இதே பரவாயில்லாமல் நம்ம கிரேவிக்கு வைக்கிற அளவுக்கு நிறையவே இருக்கிற ஆள் இது வந்து ஒரு சில இடங்களில் கிடைக்கும் ஒரு சில நேரம் கிடைக்காது நம்ம எதிர்பார்த்து போகும்போது இது கிடைக்காது இவ்வளோ தான் நம்ம மொத்தமாக பிடிச்ச இறால் மீன் இது இறெல்லாம் போட்டது போகும் மிச்சம் சரிங்களா இதை அப்படியே அள்ளி போட்டுருவோம் இப்போ கவரில் எல்லாத்தையும் அள்ளி போட்டுருவோம் அங்கங்கே வெடிச்சிட்டு தான் கிடக்கு இந்த பாருங்க பட்டுன்னு தெரிஞ்சுட்டு கிடக்கு அவ்வளோ உயிரோடு இருக்கிறது தான் ஆனால் எல்லா இறாலும் உயிரோடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லா இறாலும் உயிரோடு இல்லை இந்த மாதிரி ஒரு சில இறால்கள் ஒன்றும் உயிரோடு தான் இருக்குது அந்த துள்ளுறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து பாறைக்குட்டிக்காக நாங்கள் மெனக்கட்டு ஒரு 2-3 மணி நேரம் அந்த இறாலை பிடிச்சி கொண்டு வந்து போட்டோம்னா இன்றைக்கி பாறையே இறங்கலை இந்த சம்பவங்கள் நடக்கும் நிறைய தோல்விகளை தாண்டி தான் உங்களுக்கு வீடியோவே நான் கொடுக்குறேன் நம்ம பண்ணுங்க நான் தெரியாததை கமெண்டில் கேளுங்க அதாவது நான் லொக்கேஷன் சொல்லியிருக்கேன் அந்த லொக்கேஷனை நீங்கள் திருப்பி கேட்காதீங்க அதேமாதிரி நான் ஷார்ட்ஸில் வந்து லொக்கேஷன் சொல்ல மாட்டேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு அந்த லொக்கேஷன் உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஷார்ட்ஸில் கீழே லிங்க் பண்ணியிருப்பேன் அதில் டச் பண்ணி உள்ளே போய் பாருங்கள் உங்களுக்கான தகவல் அதுலேயே இருக்கும் நான் சொன்ன விஷயத்தையே நீங்கள் திருப்பி கமெண்டில் கேட்கும்போது நான் திருப்பி ரிப்ளை பண்ண மாதிரி இருக்குது எனக்கு அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயங்களை எதாவது கேட்டிங்கன்னா நான் ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் சொன்ன விஷயத்தையே நீங்கள் திருப்பி நீங்கள் கமெண்டில் கேட்கிங்க வீடியோ பார்க்காம அதை முழுமையாக பார்க்காமலே நீங்கள் அந்த லொக்கேஷன் எங்கே இது எப்படி பிடிக்கிங்க என்ன வெயிட் போடுறீங்க என்ன நரம்பு போடுறீங்க அப்படிங்கிறத கேட்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நம்ம எல்லாத்தையுமே சொல்லியே போட்டுக்கிட்டு இருக்கிறோம் சரி பரவாயில்ல நம்ம இதை சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் நான் கமெண்ட் அதிகமாக ரிப்ளை பண்ண முடியாது இப்போ நான் பேசுகிறேன் ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்பேன் இதை நான் வந்து பாக்கியமாக எழுதணுன்னீங்களா பெரிய அட்டவணையாக போகும் படிக்க முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி மீன் பிடிச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நம்மளே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வந்து மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற ஆளே கிடையாது சரிங்களா
இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. பாய்.